கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 7 வசனம் 12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேணுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். 1 சாமுவேல் 7:12 அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேணுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் செய்த உதவிகளுக்காக அதை நினைவு கூறும்படியாக ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். எபெனேசர் என்பதற்கு உதவி செய்கிற தேவன் என்று அர்த்தம். எபெனேசர் என்று அழைத்து கர்த்தரை துதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக உதவிகளை செய்துள்ளார். தினம்தோறும் அவர் பலத்தினால், அவர் கிருபையினால் உயிர் வாழ்கிறோம். இக்கட்டில் மனிதன் கைவிட்ட வேளைகளிலும் கர்த்தர் நம்மை தேடி வந்து நமக்கு உதவினார். நாம் மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட போது கர்த்தர் நமக்கு துணையாக நின்றார். அவரை துதிக்கிற வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா? நமக்கு கோட்டையாக கேடகமாக அவரை வைத்து அவரையே பற்றி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் செய்த உதவிகளை மறந்து நன்றி இல்லாதவர்களாய் ஒருபோதும் வாழாமல் தினம்தோறும் அவருடைய நாமத்தை துதித்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை ஸ்தோத்தரித்து, கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி, கர்த்தர் இப்படியாக எனக்கு உதவினார் என்று அவருடைய நாமத்தை அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்தி வாழ்வோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வார். ஆகவே நமக்கு உதவிகளை செய்து நம்மை இம்மட்டும் காத்து நடத்துகிற அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். இன்னும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் அவரே நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து நம்மை வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ நீர் செய்த நன்மைகளை எண்ணி தினம்தோறும் உம்மை துதித்து மகிழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நன்றி இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் நாங்கள் வாழாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.